அல்லாஹ்வின் பேரருளால் முதல் தராவீகை பூர்த்தி செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நம்மவர்கள் மீது அல்லாஹ் தஆலா நோயில்லா வாழ்வை வழங்குவானாக. இந்த ரமதான் முழுவதும் பரிபூர்ணமான முறையில் அமல் செய்யும் நல் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு எல்லா நிலைகளிலும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, புனிதமான முபாரக்கான மாதத்தினுடைய முதல் தராவீகை பூர்த்தி செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் நாம் நோன்பு நோக்கவிருக்கிறோம். நல்லோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா தஹல ரமதான ஃபுதிஹத் அப்வாபுஸ் ஸமாஇ. ரமதான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வ குல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. வசூல்சிரத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். சுவன வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரக வாசல்கள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்முடைய மனசுல ஒரு சந்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டால் ரமதான் மாதத்தில் தவறு நடக்கக்கூடாது இல்லையா? ஆனா ரமதானிலும் தவறு நடக்கிறது, ரமதானிலும் பிழை நடக்கிறது, ரமதானிலும் பொய் பேசுபவர்கள் உண்டு, ரமதானிலும் கொலை செய்பவர்கள் உண்டு, ரமதானிலும் திருடுபவர்கள் உண்டு. அவ ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டால் இப்ப இந்த பாவங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதாவது ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறது அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு சொன்னா, ஷைத்தானை எல்லாம் அல்லாஹ் தஆலா விலங்கிட்டு கடல்ல தூக்கி வீசலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. கட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறது என்பதின் பொருள் என்னவென்றால், ரமலான் மாதத்திலே அனைவரும் நோன்பு நோக்கும் காரணத்தால் அந்த ரமலானுடைய பகல் காலங்களில் பல்வேறு விதமான குற்ற செயல்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பொய் சொல்பவராக இருப்பார், புறம் பேசுபவராக இருப்பார், அதே போல அவதூறு சொல்பவராக இருப்பார், திருடுபவராக, கலப்படம் செய்பவராக, மோசடி செய்பவராக, ஏன் மது அருந்துபவராக கூட இருப்பார். ஆனால் ரமலானுடைய காலத்திலே மதுவிலிருந்து அவர் தூரமாகி விடுவார். பார்க்கிறோம் பல இடங்கள்ல மொடா குடியர்கள் என்று சொல்லப்படுகிற நபர்கள் கூட இந்த ரமலான் மாதத்தினுடைய கண்ணியத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த மதுவிலிருந்து விலகி நோன்பு நோற்று துவா செய்து வாழுகிற ஒரு நல்ல நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல பீடி சிகரெட் பிடிப்பவராக இருந்தாலும் கூட அந்த ரமலானுடைய நோன்பு காலங்களில் பீடி சிகரெட் குடிக்க மாட்டார், நோன்பு வச்சிருப்பார். நோன்பு அல்லாத மற்ற காலங்கள்ல காலையில் ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா இரவு படுக்கைக்கு போறது வரைக்கும் ஒரு 15-20 சிகரெட் குடிச்சிருவார். ஆனா ரமலான் காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதிலிருந்து முழுமையாக விலகி விடுவார். அவருக்கு இந்த சிந்தனையே வராதுன்னு சொல்லுவார். நீங்க ரமலான் அல்லாத மற்ற காலத்துல வாயில வச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா நோம்புல எப்படி? அதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப நல்லோர்களே, அப்ப இவர் பாவச்செயலில் இருந்து விடுதலை, பாவச்செயலில் விலகிட்டார் பாத்தீங்களா? இதுதான் குறிப்பிடாங்க சொல்ல. பாவங்கள் குறைந்து விடுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படும். பாவம் செய்ய தூண்டுவது யார்? ஷைத்தான். உலகத்தில் யார் எப்படிப்பட்ட குற்றம் செஞ்சாலும் சரி, அது வெளித்தோற்றத்தில் மனிதன் செய்வது போன்று தெரிந்தாலும் உள்ளே இருந்து ஷைத்தான் இப்படி செய்யலான்னு சொல்றான். அதனாலதான் குற்றம் செய்யறவனை யாரையாவது பார்த்தா ஷைத்தான் வர்றான் பாரு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு ஷைத்தான் அல்ல, ஷைத்தான் அவருக்குள்ள இருந்த மாதிரி வேலை செய்ய வைக்கிறார். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, புனிதம் பொருந்திய ரமதானில் நாம் நுழைந்து முதல் தராவீகை பூர்த்தி செய்து ரப்பினுடைய நாட்டத்தின்படி நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம். நல்லவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குற்ற செயல்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஒரு புனிதமானவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டுக்கு ஒரு முறை 1 மாத காலம் வழங்குகிறார் இல்லையா? ஆண்டு 11 மாதங்கள் அப்படி இப்படி எது இருந்தாலும் கூட இந்த ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய கண்ணியம், இதனுடைய மகத்துவம் முஸ்லிம்களினுடைய கல்புக்குள் புகுத்து கொள்ளும் காரணத்தால் பாருங்க, மகரிபு தொழுகையிலிருந்து சுமார் 7:55 வரைக்கும் தலைமை காலையிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. வடநாடுகளில் ஜார்க்கண்ட்ல வந்துருச்சு, அங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய அங்குள்ள காசிமார்களுடைய பத்துவாக்கள் உலமாக்களினுடைய தளத்தில் நடமாடினாலும் கூட
தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழக அரசு காதி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தேடிக்கொண்டிருந்தார்கள். எதிர்பார்த்த காரணம் என்னன்னு சொன்னா, ரமலானை எதிர்பார்க்கிறோம், ஆர்வம், ஆசை, நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஆசையும் ரமலானினுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்ற தேட்டமும் நமக்குள் இருப்பதால் இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட மாட்டானா என்ற ஒரு ஏக்கத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, இந்த நோன்பு யார் மீது கடமை? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கடமையாக இருந்தாலும் அதற்கென்று சில வரைமுறைகளை, சில சட்டங்களை இஸ்லாம் சொல்லும். அப்ப இந்த நோன்பு யார் மீது கடமை அப்படின்னா, முதலில் அவர் முஸ்லிமாக இருக்கணும், இரண்டாவது புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்கணும், மூணாவது பாலிகானவராக பருவ வயதை தொட்டவராக இருக்கணும். இந்த மூன்றில் ஒன்று இல்லை என்றாலும் கூட அவர் மீது நோன்பு விதியாகாது. அவர் பாலிகாக இருக்கிறார், அதே போல முஸ்லிமாக இருக்கிறார், ஆனால் அவர் புத்தி கோளாறுடையவராக பைத்தியமாக இருக்கிறார் என்றால் அவர் மீது நோன்பு விதி இல்லை. அப்ப இப்படி எல்லாம் சில ஷரத்துக்களின் அடிப்படையில் தான் நோன்பு என்பது விதியாக்கப்படுகிறது. அப்ப அந்த வரிசையில் இந்த நிலை நம்மிடத்தில் இருக்குமானால் நோன்பு நம் மீது கடமை. சரி, இந்த நோன்பு எத்தனை காலம் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வருடம் முழுவதும் நோன்பு கடமை அல்ல, ஐயாமம் மாதூதா, எண்ணப்படுகிற சில காலங்கள் தான் உங்கள் மீது கடமை. சரி, நோன்பு எல்லோரின் மீதும் சகட்டு மேனிக்கு கடமையா அப்படின்னா எல்லோரின் மீதும் எல்லா காலங்களும் கடமையாகாது. அல்லாஹ் தஆலா சில விதிவிலக்கை வைத்திருக்கிறான். ஃபமன்கான மின்கும் மரீதன், நீங்கள் நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், பிரயாணத்தில் இருந்தால் அந்த நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. ஆனால் அவை முடிந்ததற்கு பிறகு அதை மற்ற காலங்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் பிரயாணி சஃபர்ல இருக்கிறாரு, நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது, அதனால் நோன்பை அவர் விட்டுக் கொள்ளலாம். அதே போல ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் என்றாலும் அவருக்கு நோன்பை விட அனுமதி உண்டு. நோயில் இருந்து நீங்கியதற்கு பிறகு அந்த நாளை கணக்கிட்டு நோன்பு நோக்க வேண்டும். பயணம் முடிந்ததற்கு பிறகு எத்தனை நாள் பயணத்தில் கழிந்ததோ அதை கணக்கிட்டு பிற்காலத்தில் அதை கதா செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பிரயாணி அப்படின்னா எவ்வளவு தூரம், நோயாளின்னா என்ன நோய்? ஒருவருக்கு தலைவலி வருது, காய்ச்சல் வருது, ஒரு 2 நாள் படுத்திருக்கிறார். இப்ப எப்படி அப்படின்னா, இது போன்ற நோய்க்கெல்லாம் அனுமதி கிடையாது. அதாவது காய்ச்சலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு வைங்க, அவர் நோன்பு நோற்றால் இன்னும் காய்ச்சல் அதிகமாகும். 2 நாள் அப்படியே விட்டுட்டார்னு சொன்னா காய்ச்சல் போயிடும். இல்ல இந்த நிலையில நோன்பு வச்சா அந்த 2 நாள் இருக்கக்கூடிய காய்ச்சல் ஒரு 10 நாள் வரைக்கும் நீடிக்கும் என்ற ஒரு நிலை இருந்தால் அந்த 2 நாள் அவர் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. ஆனாலும் அந்த நோன்பை மற்ற காலங்களில் கலா செய்ய வேண்டும். சரியா? சரி, சஃபர் பிரயாணிக்கு எப்படி சலுகை அப்படின்னா, பிரயாணம்னா என்ன? இங்கிருந்து ஒருவர் தாம்பரத்துக்கு போறார், இங்கிருந்து எங்க போறாரு, மறைமலை நகருக்கு போறார், இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போறார் அப்படின்னு சொன்னா அப்ப அவரும் பிரயாணி தான். அப்ப இவர் நோன்பு விடலாமா? இல்லை. தாம்பரம் என்பது ஒரு நாம் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு பெரிய தூரம் அல்ல, மறைமலை நகர் என்பது நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பெரிய தூரம் அல்ல. அப்ப தூரம்னா எவ்வளவு தூரம் அப்படின்னா, எந்த தூரத்துக்கு நாம் சென்றால் கஸ்ர் தொழுகை நம் மீது வாஜிபாகும், எந்த நாம் இருக்கும் இடத்திலிருந்து நம்முடைய ஊருடைய எல்லையை தாண்டி எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் கஸ்ர் தொழுகை வாஜிபாகுமோ அந்த அளவு தூரம் செல்லக்கூடியவரை தான் முசாஃபிர்னு சொல்லுவாங்க. 82 கிலோமீட்டர் போனா அவர் மீது கஸ்ர் வாஜிபாகும். நாம் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு 82 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போறான்னு வைங்க, அவ்வளவு தூரத்துக்கு போனா அவர் 4 ரக்காத்து தொழுகை 2ஆக குறைத்து தொழுவதற்கு அனுமதி உண்டு. அது லுஹராக இருக்கலாம், அசராக இருக்கலாம், அல்லது இஷாவாக இருக்கலாம். ஃபஜ்ர் மக்ரிப் வந்து அப்படியே தான் தொழணும். அப்ப இந்த 4 ரக்காத்து கொண்ட தொழுகையை ஒரு பிரயாணி 2 ரக்காத்தாக தொழ அனுமதி உண்டு. எந்த பிரயாணிக்கு? இங்கிருந்து தாம்பரம் போறாரு பாத்தீங்களா, அவருக்கு இல்ல. இங்கிருந்து மறைமலை நகர் போறாரு பாத்தீங்களா, அவருக்கு அல்ல. தன் இருப்பிடத்திலிருந்து 82 கிலோமீட்டர் கடந்து சென்றால் அவர் மீது அது கஸ்ர் வாஜிபாகும். அப்ப அவ்வளவு தூரம் ஒருவர் பயணமாகி செல்லக்கூடியவராகவோ அல்லது அதற்கு மேற்பட்ட தூரம் பயணமாகி செல்லக்கூடியவராக இருப்பவருக்கு தான் முசாஃபிர் சொல்றோம். அந்த முசாஃபிரை தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். நீங்கள் ஒருவேளை பிரயாணியாக இருந்தால் அப்ப அந்த பிரயாணத்தில் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி உண்டு அப்படின்னு ஒரு சலுகையில அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டு கடைசி என்ன தெரியுமா சொல்றான், இருந்தாலும் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்வதே சிறந்தது.
பிரயாணமா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, நோன்பு நோற்றுக் கொள்வதே நல்லது. இயலாத பட்சத்தில் உங்களுக்கு அதிலிருந்து விலக்கு உண்டு, ஆனால் தற்காலிக விலக்கு தானே தவிர நிரந்தர விலக்கு அல்ல. இது நமக்கு விளங்கி போச்சு. அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரமலானுடைய காலத்துல மட்டும் நோய் அல்ல, காலம் முழுவதும் நோயா இருக்காரு, காலம் முழுவதும் வியாதிஸ்தரா இருக்கிறார். அல்லது வயோதிகர்கள் 70 வயசு 80 வயசு தாண்டிய மிகப்பெரிய முதியவர்கள் எல்லாம் உண்டு. அவர்களால் எல்லாம் நோன்பை நோக்க முடியாது. இனி காலத்துக்கு நோன்பு நோக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலையில் உள்ள முதியவர்கள். அதே போல இனி காலத்துக்கும் இவர் நோன்பு வைக்க முடியாது என்ற வியாதியஸ்தர்கள். அப்படி நோன்பு வைத்தால் அவருடைய நோன்பு அதிகமாகும், உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் என்ற நிலையில் உள்ள நிரந்தர நோயாளிகளுக்கு அந்த நோன்பை நிரந்தரமாக விட்டுக்கொள்ள அனுமதி உண்டு. அவர்கள் கதா செய்வதற்குண்டான சந்தர்ப்பமும் வாழ்க்கையில் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா நிரந்தர நோயாளி. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இதே ஆயத்தினுடைய தொடரில் வரும் பொழுது வைன் குன்தும் மர்தா அலா சஃபரின் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உகர் அப்படிங்கிற ஆயத்தினுடைய தொடரில் சொல்லும் பொழுது நோயாளியாக இருந்தாரு அப்படின்னா ஃபித்யா கொடுத்துக் கொள்ளலாம். அது நிரந்தர நோயாளியா இருந்தார். ஃபித்யான்னு சொல்ற நஷ்ட ஈடு, ஃபித்ரா இல்ல ஃபித்யா. ஃபித்யா என்று சொல்லப்படுகிற நஷ்ட ஈடு. ஒரு நோம்புக்கு 800 கிராம் அரிசி, அதை அவர் தர்மமாக ஒவ்வொரு நோம்புக்கும் செய்ய வேண்டும். அதை ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம், பல ஏழைக்கு பங்கிட்டு கொடுக்கலாம். ஆக இப்படியாக நம்முடைய மார்க்கத்தில் இந்த சலுகைகள் எல்லாம் உண்டு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா நோன்பை விதியாக்கி அல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நோன்பை நோற்றால் நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கிஃப்டையும் அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பாளிகளுக்கு மறுமையில் சுவனத்தில் ஒரு பிரைவேட்டா ஒரு வாசலை வச்சிருக்கிறான் அல்லாஹ். அதற்கு ரையான் என்று பெயர். அந்த ரையான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகளை தவிர வேறு எவருமே நுழைய முடியாது. நான் போன இந்த விழாவில் கூட சொல்லி காமிச்சேன். அதாவது பிரதமராக இருப்பாங்க, ஜனாதிபதியா இருப்பாங்க, இவர்கள் எல்லாம் ஒரு இடத்திற்கு வருவதற்கு பிரத்யோக வாசல் இருக்கும். அந்த பிரத்யோக வாசல் வழியாக நாம் செல்லவே முடியாது. ஏன்னா அது அவர்களுக்கென்று உரிய வாசல். அதே போல மறுமையில் அல்லாஹ் தஆலா ரையான் என்ற ஒரு வாசலை வைத்திருக்கிறான். அந்த ரையான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே போக முடியும், வேற யாரும் போக முடியாது. அப்படின்னா அந்த நோன்பாளிகளுடைய உயர்வு மதிப்பை அல்லாஹ் இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, இந்த நோன்பு என்பது வெறுமனை பட்டினி கிடப்பது மட்டுமல்ல. வாய்க்கும் நோன்பு இருக்கிறது, செவிகளுக்கும் நோன்பு இருக்கிறது, இச்சைகளுக்கும் நோன்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐ யதா தஆமஹு வ ஷராபஹு. எவர் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் பொய்யாக பேசுவதையும், அதன்படி செயல்படுவதையும், தீய வார்த்தைகள் பேசுவதையும், சண்டை சச்சரவு செய்வதையும் அவர் விட்டுவிடவில்லையோ, அவர் நோன்பு நோற்பதை பற்றி அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நான் நோன்பு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சகரை செஞ்சுட்டு பேசாம பட்டினி கிடப்பதல்ல. நம்முடைய எல்லா அவயங்களையும் அடக்கி ஒடுக்கி நம்மை பக்குவப்படுத்துவதுதான் அல்லாஹ்வினுடைய நோக்கம். தீயவற்றை பாராமல் இருப்பது கண் வைக்கும் நோன்பு, தீயவற்றை கேளாமல் இருப்பது காதுக்கும் நோன்பு, தீயவற்றை செய்யாமல் இருப்பது கைக்கு நோன்பு, தீமைக்காக நடந்து செல்லாமல் இருப்பது காலுக்கு நோன்பு. அதே போல இதோடு சேர்த்து வைத்த காலியா வச்சிருக்கிறது வைத்துக்கணும். அது எல்லாமே வெறுமனை பட்டி கிடக்கிறார் அப்படின்னு சொன்னா அதில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த பட்டினிக்கு மதிப்பில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக நோன்பு என்பது மனிதனை பக்குவப்படுத்துகிறது, அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேடித் தருகிறது. ரமலானுடைய காலத்துல வீணான பேச்சுக்களை தவிர்க்கணும். புண்ணியமான பரக்கத்தான காலம். நாம் 2 விஷயங்களை செய்யறது. ஒண்ணு திக்ர் செய்யணும், இல்லைன்னா குர்ஆன் ஓதணும், இல்லைன்னா படுத்து. ஒண்ணு தொடர்ந்து திக்ர் செய்யணும், இல்லைன்னு சொன்னா குர்ஆன் ஓதணும். மூணாவது என்னங்க? மூணாவது படுத்து தூங்கிருங்க, அவ்வளவுதான். இது தவிர வேற எதையும் செய்யக்கூடாது. வேலைகளில் இருப்பவர்களாக இருந்தால் அந்த வேலையை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல தன்னிடத்தில் பணி செய்யக்கூடிய வேலையாட்கள் அவர்கள் நோன்பாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த முதலாளி அந்த வேலையாளுக்கு தன்னுடைய பணிகளை குறைத்து கொடுத்தால் அல்லாஹ் இந்த முதலாளியின் குற்றத்தை மன்னிக்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
நோன்பு வைத்திருக்கும் ஒரு நோன்பாளிக்கு உதவி செய்தால், அவருக்கு பேரித்தம்படம் கொடுத்தால், நோன்பு திறக்க இன்ன பிற விஷயங்களை அவர் செய்து கொடுத்தால், நோன்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை உதவியவருக்கும் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், நோன்புடைய காலங்களிலே கஞ்சி சப்ளை பண்றதுக்கு, வடை சப்ளை பண்றதுக்கு மக்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சி எல்லா மசீதுகளிலும் இருக்கிறது. அதற்கு உதவி செய்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, பரிபூர்ணமாக நோன்பு நோற்று இறையருளை பெறுகிற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆகியோர் புரிவானாக. அதே போல சஹருடைய கடைசி நேரம் 4:57. 4:57 நீங்க முடிச்சோம் சாப்பாட்டை. பாங்கு சொல்லலையேன்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. பாங்கு என்பது கொஞ்சம் தள்ளி தான் சொல்றாங்க. அதனால பாங்கு சொல்ற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு சலுகைக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. 5:17 சுப்ஹ் சாதிக், 5:17 நம்ம பள்ளியில பாங்கு சொல்றாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி 4:57 எல்லாம் என்ன வந்துடுது, சஹருடைய ஆகிரி வக்த், கடைசி நேரம். அதுக்குள்ளே முடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட், அதான் ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு. 5:17 வரைக்கும் போகவே கூடாது. 5:17 சுப்ஹ் சாதிக் நேரம். சரி, எல்லா மஸ்ஜிதுகளிலும் சுப்ஹ் சாதிக்கிலேயே பாங்கு சொல்வாங்கங்கிற சட்டமும் கிடையாது. சில பள்ளியில 5:20 கூட சொல்லுவாங்க. அதனால பாங்கு சொல்ற நேரத்தை எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம பள்ளியில 5:17, இன்னொரு பள்ளியில 5:20. அப்ப நம்ம பள்ளி பாங்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு, பாங்கு சொல்லிடுவாங்க. இப்ப அவங்க மகளால் இருக்கிறவரு நம்ம பள்ளியில 5:20 தானே அப்படின்னு சொல்லி அவர் அதை எதிர்பார்த்துக்கிட்டு பாங்கு சொல்றதை எதிர்பார்க்கவே கூடாது. சஹருக்கு ஒரு ஆகிரி வக்த், கடைசி நேரம் இருக்கிறது. அந்த வக்துக்குள் நாம் சஹர முடித்து கொண்டால்தான் அது சஹராக இருக்குமே தவிர இல்லைன்னா காலை டிஃபனா மாறி போயிடும். விளங்குங்களா? அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.